அருள் இல்லை என்றால் திரு அருள் இல்லை. திருவடி அருள் அப்படின்னா, சுமார் 10 வருடமாக தயானந்த சரஸ்வாமியுடைய நிகழ்ச்சி பல்வேறு இடங்களிலே வேலூர் மாவட்ட அமைப்பாளராக இருந்து செய்து கொண்டிருந்தேன். அதன் மூலியமாக 10வது ஆண்டு இந்த வருஷமும் எளிமையாவது நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு சிறிய ஒரு கூட்டமாவது பண்ணிடணும் மாதம் மாதம்ட்டு நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த மாதமும் போன வாரமே நடத்துறது. விநாயகர் சதுர்த்தி அந்த பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் இருந்த தொட்டு ஒரு வாரம் தள்ளி போய் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சென்ற மாதம் அதுக்கு முன்ன மாதம் கூட திருவாசகம் முற்றுவதல் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணி அம்மா தலைமையில் நடத்தியிருக்கிறோம். இப்போ எல்லாமே ஆன்மீகத்தில் தொடர் பயணத்தில் இருக்கிறவங்க, என்றைக்கோ ஒரு நாள் வர்றது போகிறதில்ல, தொடர் பயணத்தில் இருக்கிறவங்க. இப்போ நான் 10 வருஷமாக தயானந்த சரஸ்வாமியினுடைய குரு பூஜை ஏன் நடத்துகிறேன் அப்படின்னா, அவரு தான் எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு தெளிந்த நீரோடை போல் ஒரே வரியில், இப்போ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அந்த 7 வார்த்தைகளில் கூட சுருக்கமாக உலகத்தோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோட ஒட்ட, அதாவது அவங்களோட ஒத்து போகணும். பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பல்வேறு அந்த முக வேற்றுமைகள் இருக்கும், நிறங்கள் வேற்றுமை இருக்கும், மொழி வேற்றுமை இருக்கும். ஆனால் எல்லாரையுமே நேசிக்கணும், எல்லாரு மேலேயும் அன்பு செலுத்தணும். அன்பே சிவம், அரியும் சிவனும் அப்படின்றத விட அன்பு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் இது மாதம் நம்ம ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களோட தொடர்ந்து ஒரு பயணம், அவங்களோட அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு குடும்பம் மாதிரி. இது இப்போ சென்ற மாதம் கூட நம்ம இது போயிட்டு வந்தேன், மகாதேவ மலை திருவாசகம் முற்றுவதலுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் போனோம்னா, இந்த திருவாசகம் முற்றுவதல் அந்த சிவனை பற்றி நம்ம பேசும்போது அந்த அரங்கம் அந்த வீடே பார்த்திங்கன்னா ஒரு சுபிட்சமாகுது. எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எளிமையாக அந்த துயர் துடைக்கிறார். அவ்வளோ ஆனந்தமாகுது, படிக்கிறவங்களுக்கு ஆனந்தம், கேட்குறவங்களுக்கு ஆனந்தம். அதனால தான் இந்த இடத்த ஒரு அந்த ஆன்மீக கூட்டங்கள்லாம் மாதம் தொடர்ந்து நடத்தணுன்ட்டு, ஆன்மீக அடியார்கள் பேசணும், அவங்களுடைய கருத்துக்கள் பரிமாறிக்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியே ஏற்று, இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றும் என்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமலை வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாலாஜாவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சிவராமன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆத்ம ஞான பீடம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வந்திருக்கேன். ஏன்னா முக்கியமாக இந்த இடம் முதல்ல நான் வருகை புரிந்த பொழுது என்னுடைய தனித்தனியாக இருக்க என்னுடைய மகனுடைய திருமணம் விஷயமா அலையன்ஸ் பேசுகிறதுக்கே வந்தேன். அங்கேருந்து இறங்கி நடந்து வர சொல்ல அதை பற்றி தான் பேசிட்டே வந்தேன். இங்கே முடிச்சுட்டு போன உடனே அந்த திருமணம் முடிந்தது. அது உண்மையிலே ஆத்ம ஞான பீடத்தினுடைய ஒரு சக்தி. ஏன்னா இங்கே போனால் நாம் நினைத்த காரியத்தை வெற்றி படைய செய்யலாம் என்பதற்கு உண்டான இந்த ஆத்ம ஞானப்பீடம் அமைந்திருக்கிறது. தயாளன் அவர்கள் தான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்துனது இந்த தர்மரட்சண சமிதியில். ஏன்னா வேலூர் பொறுப்பாளராக இருந்தார்கள். அதனால் நான் வாலாஜாவில் இருக்கும்போது என்னை எங்கெங்கே கொண்டு போய் சேர்த்து எல்லாம் பணி செய்யணும் அதெல்லாம் செய்வித்தவர் அவர் தான். அதுக்கு அடுத்ததாக கலைமணி அவர்கள் நமக்கு அறிமுகமானார். அதனால் இந்த தர்மரட்சண சமிதியில் செயல்பாடு இப்போ செய்துட்டு இருக்கிறோமே தவிர, ஆனால் அந்த அமைப்பில் இப்போ தலைவர் என்பது இல்லாத போயாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னே இருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அவரெல்லாம் ஒரு பெரிய மகான். அவருக்கு உண்மையான பெயரே நடராஜன் என்று தான் அவருடைய பெயர். ஏன்னா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் மஞ்சக்குப்பம்ன்ற இடத்துல தான் அவருடைய சொந்த ஊர். அது அந்த இடத்துல பிறந்து வளர்ந்து அவர்கள் இந்த
அமைப்பை அமைத்து செயல்படுத்தியவர். அவர் ஒரு எப்படி ஞானின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இடத்தெல்லாம் இந்த தேசம், தெய்வம், தர்மம் என்ற ஒரு தலைப்பை கொடுத்தாரு பாருங்க. அது ஒரு பெரிய இது. நான் பார்த்தோம்னா இந்த ஆத்ம ஞான பீடத்துக்கு முன்னாடி அந்த தர்ம ரட்சண சமிதின்னு ஒரு போர்டு இருக்கும். அதில் பார்த்தோம்னா அதுதான் இருக்கும். அதில் அவர்கள் சொல்லும் பொழுது தர்மரட்சண சமிதி என்பது ரட்சிக்க வேண்டும், இந்த தர்மத்தை ரட்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தர்மரட்சண சமிதி நமது தமிழ்நாட்டில் வந்ததே, அதனால நமக்கெல்லாம் ஒரு பெருமை தான். உலக அளவில் பரவி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் இதை சீரும் சிறப்பமாக எடுத்து நடத்தினார்கள். அதை தொடர்ந்து நடத்துவதற்கு இப்போ யாருன்னா இருக்கிறாங்களான்னா இல்லை. ஏன்னா அதுக்கு சரியான ஆட்கள் இன்னும் கிடைக்காமே இருக்குது. தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் மஞ்சக்குடி என்ற இடத்துல பிறந்தவர் தான் நடராஜன். அவருடைய சொந்த பேர். அவங்க அப்பா பேர் கோபால் வேலம்மாளுடைய திருமகனாக அவதரித்தார்கள். இவர் எல்லா கல்வியும் கற்று துறவரத்துக்கு தீட்சை பெற்றிருக்கிறாரு. அப்போது தயானந்த சரஸ்வதின்ற பட்டத்தையே அப்போ தான் அவர் பெறார். அப்போ சுவாமி பிரவானந்தா என்பவர் தான் அவருக்கு அந்த பட்டத்தை சூட்டுகிறார்கள். 1972 40 ஆண்டு காலம் இந்த உலகத்தையே சுற்றி இந்த அத்வைத வேதாந்தத்தெல்லாம் பயின்று உலகத்தில் எடுத்து சேர்த்து வருவர். நிறைய ஆசிரமங்களை அமைத்து இந்து தர்மத்தை மக்களிடத்தில் எடுத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக செய்தவர் தான் இந்த தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். எத்தனையோ குருகுலங்கள் அதில் மகாராஷ்டிராவில் வச்சிருக்கிறாரு. கோவையில் ஆணைக்கட்டு என்ற இடத்துல இருக்குது. அமெரிக்காவிலேயும் ஒரு குருகுலம் நடத்தியிருக்கிறாரு. இப்படி இந்த சுவாமிஜி அவர்கள் எவ்வாறு இந்த மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த ஆன்மீகத்தில் செயல்பட வேண்டும் என்பதும், போட்டி பொறாமை இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடே இவரை போற்றி இருக்கிறது. நம்ம நாட்டில் போற்றுறதுன்றது வேற. ஆனால் அமெரிக்காவில் பலவிதமான மதங்கள் இருந்தாலும் அந்த அரசாங்கம் இந்த ஒற்றுமைக்காகவும் இந்த ஆன்ம சக்திக்காகவும் பாடுபடக்கூடியவர் தான் இந்த தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்லிட்டு அவர்களுடைய தேசிய கொடியில் இவருடைய பேரை எழுதி ஏற்றினார்கள். ஏன்னா அமெரிக்காவில் யார் ஒரு சிறப்பு பெற்று இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அவர்களுடைய தேசிய கொடியிலேயே பேரை எழுதி மேலே ஏற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்துவார். அப்படி ஒரு சிறப்பு பெற்றவர் தான் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள். நம்ம நாட்டில் இந்த மக்களிடத்திலே நம்ம இந்து தர்மத்தை விட்டுட்டு வேற மதத்துக்கு மாறக்கூடாது. அதுதான் முக்கியமானது. ஏன்னா நாம் பிறந்ததெல்லாம் எந்த மதம், இந்து தர்மத்தில் பிறந்திருக்கிறோம். அதனால் மற்ற மதங்களெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தது. அதனுடைய கொள்கைகளுக்கும் நம்மளுடைய கொள்கைகளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவைகள். நம்மளுடைய மதங்கள், இந்து தர்மங்கள் அனைத்தும் அன்பினால் சூழப்பட்டது. அந்த அன்பினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்து தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா இடத்திலையும் ஒரு அமைப்பை அமைத்தார்கள். அதுதான் தர்ம ரட்சண சமிதி என்று. அடை இரண்டும் அறிவு உள உருவம் ஒன்றாகி முத்திரமும் ஒழுத்த ஒன்னா பெருவலிக்கும் அப்பாலாய் உள்ள பொருளீதனவே பெரிதும் சேயோன் ஒருவனைய புகழ்ந்தருள் அருணகிரி சேவடி போதுலத்துள் வைப்ப நீதி ஓம்புக என்றுரைத்துழுகி உலகில் வாழும் உயர்குமர குருதாச ஒளியே போற்றி. நம்ம உடல்ல உள்ளங்காலிருந்து உச்சம் தலை வரைக்கும் உடல் உறுப்புகளை பற்றி சண்முக கவசத்தில் சொல்லியிருக்கார். அதாவது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 வைத்து 30 பாடல்களாக 30 கவி பாடல்களாக சண்முக கவசத்தை பாடினார். அந்த சண்முக கவசத்தும் மகாமந்திரம். இந்த சண்முக கவசம் படிக்கும் பொழுது எவரோடு பேசக்கூடாது, தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா பேசக்கூடாது, முன்பின் மாறி படிக்கக்கூடாது, தவறாகவும் படிக்கக்கூடாது. புத்தகத்தை பார்த்தே படிக்கலாம், இல்லை மனப்பாடம் செஞ்சு படிக்கலாம். ஆனால் மனப்பாடம் செஞ்சு படிக்கும்போது
மந்திரங்களை மாறி மாறி சொல்லக்கூடாது. நீ படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பாம்பன் சாமி வந்து இந்த சண்முக கவசத்தோட மகிமையை அவ்வளோ சொல்கிறார். அதாவது யமபயம், ஒரு இந்த ஜீவராசிகள் நம்மளை கொட்ட ஒரு பாம்போ தேலோ கொட்டும் போது அதை பற்றி சொல்கிறாரு. எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் பகைவர்கள், பில்லி சூனியம், உச்சங்காலேருந்து உள்ளம் தலை வரைக்கும் சொல்லியிருக்கு. 6 வகையாக சொல்கிறார். சொல்லும் பொழுது இந்த சண்முக கவசம் ஒரு நாளைக்கு 6 தடவை படிக்கணும். 6 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஒரு நாளில் உங்களுக்கே வைப்ரேஷன் தெரியும். இன்று தர்மரட்சண சமிதி அதனுடைய தயானந்த சரஸ்வதி சுவாமிகளினுடைய குரு பூஜை விழா, அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 1835 அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது, நம்ம இந்துக்களினுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 1835க்கு முன்னாடி வந்துட்டு நமக்குள்ள வந்து எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. ஏழை பணக்காரர், கஷ்டம், இந்த பிச்சை எடுக்கிறது, இது எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு நல்ல வசதியாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு இருக்கிறத வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்துட்டு இந்த பிராமணர்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த பிராமணர்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு வேதங்களை படிக்கணும். அவங்களுடைய ஒரு ஐயர்னாக்கா வந்துட்டு அவங்களுடைய வேலை வந்துட்டு வேதங்களை படிக்கணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோமங்கள் பண்ணணும். கோயில்களில் வந்துட்டு ஹோமங்கள் பண்ணணும், அந்த ஹோமங்களை சேவிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பூஜைகள் செய்யணும், கோயிலில் வந்து பூஜை பண்ணணும். அதுக்கு அடுத்து அவங்களுடைய பணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தானங்கள் பெறணும். ஒரு பிராமணனாக்கா வந்துட்டு அடுத்தவங்ககிட்ட வந்து தானம் வந்து யாசகம் பெற்று சாப்பிடணும். அதே போல் தானங்கள் திருப்பி கொடுத்துடணும். இப்போ அவர் வந்து இன்னைக்கு வாங்குறாருனாக்கா வந்துட்டு ஒரு பொருள் கிடைக்குதுனாக்கா அன்னைக்கு அவருக்கு தேவைக்கு மிச்சத்தை வந்து உடனே கொடுத்துடணும். நாளைக்கு காலையில இந்த பொருள் எனக்கு தேவை அப்படின்ட்டு வந்து அவர் வந்து எக்காரணத்தை கூட வச்சுக்க கூடாது. அதுபோல வந்து தானங்கள் பெறணும். தானத்தை வந்துட்டு பெற்ற தானத்தை தனக்கு போக மீதியை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். நாம வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது செய்வோம், எல்லாருடைய அன்பையும் வந்து நாம பெறுவோம், நாம எல்லாருக்கும் அன்பை செலுத்துவோம். அதே போல நம்முடைய இந்த கலாச்சாரத்தை வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு பரப்பி, அதே போல ஒழுக்கமான குழந்தைகளை, ஒழுக்கமான தலைமுறையை வந்து நாம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த குரு பூஜை விழாவுக்கு என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்த திரு கலைஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவனடி வாழ்க, வேகம் கெடுக்க ஆண்ட வேந்தன் அடியை வெல்க. அடி போற்றி, செல்வடி போற்றி. போல தெய்வம் எண்ணிய பாடல் வந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் இன்பம் நல்கும் தெய்வம் நல்லார்க்கு நல்ல தெய்வம் நடுவான